விஹான் விரைவாக சாப்பிட்டு எழுந்தவன் கை கழுவ செல்ல அவன் பின்னாலே ஆருவும் கை கழுவ சென்றாள். கை கழுவி கொண்டு இருந்தவன் நிமிரவும் தன் எதிரில் இருந்த கண்ணாடியில் தன் பின்னால் ஆறு நிற்பது தெரியவும் அந்த பக்கம் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தவர்களை ஓரக்கண்ணால் பார்த்தவனின் இதழ்கள் ஒரு ரகசிய புன்னகையை பூத்தது. நிதானமாக கை கழுவி கொண்டு விஹான் திரும்பவும் அவனுக்கு வழிவிட்டு நகர்ந்தவள் முன்னால் செல்ல முயல அவளின் இடையில் சொருகியிருந்த முந்தானையை கை துடைக்க எடுத்தவன் தனது வலது கையின் இரு விரல்களை அவளின் இடைக்கும் புடவைக்கும் இடையில் விட்டு அதை எடுக்க இதை சற்றும் எதிர்பாராதவள் அதிர்ந்து விழிக்க அவள் முகம் பார்த்து திரும்பி நின்றிருந்தவன் கண்களால் டைனிங் ஹாலில் அமர்ந்திருந்தவர்களை காட்ட அவனை விட்டு விலகவும் முடியாமல் இதை ஏற்கவும் முடியாமல் தவித்தவள் தன் உணர்வுகளை முகத்தில் கூட காட்ட முடியாது திருதிருத்து கொண்டிருந்தாள். தன் முன்னால் இதையெல்லாம் கண்டும் காணாதது போல அமர்ந்திருந்தவர்களை கண்டு அவனுக்கும் இதுதானே வேண்டும், நிச்சயமாக அவர்கள் முன்னால் எதுவும் சொல்ல மாட்டாள், சொல்லவும் முடியாது என்றே அவனும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டது. ஆனால் அவளின் அந்த வலுவலு இடையின் மென்மை விஹானை அத்தனை எளிதாக விலக விடாமல் செய்ய மீண்டும் அதோடு தன் விரல் கொண்டு விளையாட நினைத்தவன் நிதானமாக தன் கைகளை துடைத்து கொண்டு மீண்டும் முந்தியே அவள் சொருகியிருந்தது போலவே சொருகினான். முன்பு போலவே தன் இரு விரல்களை அவளின் இடைக்கும் புடவைக்கும் இருந்த இடைவெளியில் விட்டு மீண்டும் அவன் அப்படி செய்யவும் அவஸ்தையாக நெளிந்தவள் சட்டென்று நகர்ந்து கை கழுவ திரும்பி நின்று கொண்டாள். மனமோ படபடவென அடித்து கொள்ள வேக வேகமாக மூச்சு விட்டவளுக்கு அந்த தொடுகை ஏதேதோ செய்தது. ஒரு ஆண்மகனின் முதல் தொடுகை, அதுவும் கணவன் என்ற உரிமையில். அதனால் அந்த கோபம் என்ற முகமுடி மறைக்க தனக்கெழுந்த உணர்வுகளை பிரித்தறியாமல் போனாள். முகந்தனும் அம்சாவின் முந்தியில் கை துடைப்பதை எத்தனையோ முறை பார்த்திருக்கிறாள். ஆனால் அது இப்படி இல்லை. வெளியில் தொங்கிக் கொண்டிருக்கும் முந்தியில்தான். இவன் என்ன இப்படி என்று தோன்ற விஹான் கை துடைக்கும் போதே அவன் முகத்தை சந்தேகமாக பார்க்க அதில் அப்பாவியாக கை துடைக்கும் பாவம் மட்டுமே இருந்தது. மீண்டும் முந்தியே சொருகும்போது அவள் சந்தேகத்தோடு அவனை பார்க்க அதிலோ எடுத்த பொருளை எடுத்த இடத்தில் வைக்கும் பாவம் மட்டுமே இருந்தது. அதில் குழம்பியவள்தான். அங்கு அமர்ந்திருந்தவர்கள் எல்லாம் இவர்கள் அந்யோன்யத்தை கண்டு மகிழ்ந்திருக்க பாட்டியோ நம்ப முடியாமல் ஆச்சரியமாக பார்த்திருந்தார். அத்தனை சுலபமாக தான் பிடித்த பிடியிலிருந்து மாறாதவள் இவ்வளவு சீக்கிரம் எப்படி இப்படி மாறினாள் என்று. மற்றவர்களுக்கு வேண்டுமானால் இவர்களை பற்றியும் திருமணம் நடந்த விதத்தை பற்றியும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பாட்டிக்கு தெரியுமே. பேரன் மேல் அவனின் நேசம் மேலும் உள்ள நம்பிக்கையில் மட்டுமே இந்த திருமணத்தை நடத்தி வைத்தார். ஆனால் இத்தனை சீக்கிரம் அவளிடம் இத்தகைய மாற்றம் வரும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. இது பேரனின் திறமையாக இருந்தால் முதலில் சந்தோஷிப்பவர் அவரே. தன் செல்ல பேத்தியை ஏமாற்றி திருமணம் செய்து வைத்ததை நினைத்து மனம் வருந்தி கொண்டிருப்பவர் ஆயிற்றே. விரைவில் நல்லது நடந்தால் நலமே என்று நினைத்தார். தன் அறைக்குள் இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தவள் சற்று நேரம் கழித்து உள்ளே நுழைந்தவனை கண்டு பொங்கிய கோபத்தோடு அவன் முன் சென்று நின்றாள். மேலும் கீழும் மூச்சு வாங்க தன் முன் வந்து நின்றவளை என்ன என்பது போல பார்வையில் தெரியாதது போல் பார்த்தான் விஹான். ஏன் அப்படி செஞ்சீங்க? கோபத்தோடு சற்று வேகமாக கேட்டவளை நிதானமாக பார்த்தவன். எப்படி என்றான் நிதானமாக. கை துடைக்கும் போ என்றாள் திணறலோடு. அவளின் திணறலையும் அவஸ்தையையும் தனக்குள்ளே ரசித்து கொண்டவன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்படித்தான் இருப்பாங்க, உனக்கு தெரியாதா என்றான் அப்பாவியாக. அது தெரியும், என்கிட்ட கேட்டு இருந்தா நான் எடுத்து கொடுத்திருப்பேன் இல்லை என்றவளை ஏன் நான் எடுத்தா என்ன என்றான். அவன் சொல்வது போல் அப்போது தான் கை கழுவவில்லை தான், அதனால்தான் அவன் எடுத்தானோ என்று யோசித்தவள் அடுத்து அவன் கேட்ட கேள்விக்கு எப்படி பதில் சொல்வாள்? நீ தொட்ட போது எனக்கு ஏதோ செய்தது என்று. அதை அவளே என்னவென்று உணராத போது இதற்கே திணறி கொண்டிருப்பவள் அடுத்த பிரச்சனையாக அவள் அறையில் இருந்த சிறிய படுக்கையில் இருவரும் படுக்க வேண்டி வரும்போது என்ன செய்ய போகிறாளோ. இரவு உறங்க தன் அறைக்குள் வந்தவள் படுக்கும் வரை புரியாத வித்தியாசம். படுத்த பிறகு தன் வெகு நாள் பழக்கமாக தலாயணையை அருகில் வைத்து கொண்டு அணைத்தபடி படுத்த நொடி புரிந்தது. அதில் படக்கென்று எழுந்து அமர்ந்தவள் அந்த கட்டிலை மிரண்ட பார்வையுடன் முழுவதுமாக அளந்தாள். இது ஒருவர் படுக்கும் அளவு சிறிய படுக்கை இல்லை என்றாலும் விஹானின் படுக்கையோடு ஒப்பிடுகையில் அளவில் சிறியது. அங்கு இருவர் படுத்தாலும் இருவருக்கும் இடையில் போதிய இடைவெளி இருந்தது. ஆனால் இங்கு அதற்கு சுத்தமாக வாய்ப்பே இல்லை. இருவர் படுத்தால் நிச்சயமாக படுக்கையில் ஒருவரோடு ஒருவர் இடித்து திரும்பிக் கொள்ள வேண்டியது வரும். உறங்கிவிட்டால் இடியே விழுந்தாலும் எழுந்து கொள்ளாத தன்னை நினைத்தே பயந்தாள் ஆரோ. எங்கே உறக்கத்தில் புரண்டு அவன் மேல் கை கால்களை போட்டு விடுவோமே என்று அச்சமே பெரிதாக இருக்க தினமும் அப்படித்தான் தூங்குகிறோம் என அறியாமல் பக்கென பயந்து கொண்டு அமர்ந்திருந்தவள் இதற்கெல்லாம் கீழே படுக்க முடியாது, வேண்டுமானால் அவன் படுத்து கொள்ளட்டும் என எண்ணி விஹான் இன்னும் உள்ளே வராததால் அவன் வருவதற்குள் உறங்கிவிடுவதே சிறப்பு என நினைத்து சுவர்புறமாக திருப்பி தலை முதல் கால் வரை போர்த்தி கொண்டு படுத்து விட்டாள். அருவியோடு பேசி கொண்டிருந்த விஹானுக்கு தன் உதவியாளரிடமிருந்து அழைப்பு வரவும் மொட்டை மாடிக்கு சென்று
பேசியவன் வெகு நேரம் கழித்தே அறைக்குள் நுழைய அதற்குள் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று இருந்தாள் அவன் அழகு மனையாள். ஆறு உறங்கும் அழகை ரசித்தபடியே அவள் அருகில் சிறிது நேரம் நின்றிருந்தவன் உறக்கம் வராததால் சிறிது நேரம் பால்கனியில் சென்று நின்றான். காதலித்து மணந்த தன் உயிரானவள் தன் அருகில் இருக்கையில் அவளிடமிருந்து தள்ளியிருப்பது அவனுக்கு தாங்க முடியாத தவிப்பை தந்தது. மனதிற்குள் ஏதேதோ யோசனைகள் ஓட இருளில் தெரிந்த அந்த சிறிய தோட்டத்தை வெறித்திருந்தான். அப்படியே நின்றிருந்தவன் காதில் பக்கத்து அறையின் பால்கனி வழியே கேட்ட சத்தங்களினால் கலைந்தவன் தலையை அழுந்த கோதி ஒரு சின்ன சிரிப்போடு அங்கிருந்து அகன்றான். ஆருவின் அருகில் வந்து படுத்தவன் அவள் முகத்தை காணும் வகையில் திருப்பி படுக்க எதை பற்றியும் கவலை இல்லாமல் குழந்தை போல் உறங்கிக் கொண்டிருந்தவளின் அழகில் அப்படியே மயங்கியவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு நகர முயல அவன் சட்டையை இறுக பற்றி கொண்டு தோளில் முகம் புதைத்தபடி தன் உறக்கத்தை தொடர்ந்தாள் விஹானின் மனையாள். ஏற்கனவே தவித்து கொண்டிருந்தவனின் காதல் மனம் இன்னும் தன் வேலையை காட்ட, அன்னைக்கும் இப்படி தாண்டி என்னை படுத்தின, இன்னைக்கும் அப்படியே என்றவனின் மனம் அன்றைய நிகழ்வே அசை போட்டது. பூஷிதாவின் திருமணம் முடிந்து 2 மாதங்கள் கடந்திருக்க அன்று அண்ணன்களை காண சென்ற மைதிலி அகிலாவின் நெருங்கிய உறவில் தங்கை முறையில் உள்ளவர் இறந்ததாக வந்த தகவலின் பேரில் அவசரமாக கிளம்பி கொண்டிருக்க, மிகவும் நெருங்கிய உறவு என்பதால் அனைவரும் செல்ல வேண்டி இருந்தது. லட்சுமி அம்மாள் அப்போது ஊரிலிருந்து இன்னும் வந்திருக்கவில்லை. ஆதிக்கு அப்போது பள்ளி விடுமுறை என்பதால் அவளும் உடன் செல்ல, அருவி வழக்கம்போல் பணி விஷயமாக ஊரில் இல்லாமல் போக, ஆர்விக்கு மட்டும் கல்லூரியில் பிராக்டிக்கல் எக்ஸாம் அடுத்த நாள் இருந்ததால் அவளால் உடன் செல்ல முடியாத நிலை. வழக்கமாக இது போன்ற தருணங்களில் அருணாவிடம் விட்டு செல்வர் பிள்ளைகளை. ஆனால் இம்முறை அருணா அவர் கணவன் வரி உறவில் ஒரு திருமணத்திற்காக வெளியூர் சென்றிருக்க என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தனர். அப்போதே சரியாக வந்த மைதிலி தன் வீட்டிற்கு அழைத்து செல்வதாக கூற, முதலில் வேண்டாம் என்று தயங்கியவர்கள் பின் வேறு வழி இல்லாமல் சம்மதிக்க, ஆறு வழக்கம் போல முடியவே முடியாது என்று பிடிவாதம் பிடித்தாள். அப்போ உடன் வா, வேறு வழி இல்லை என்று அழைக்க, அதுவும் அவளால் முடியாது போக அரைமனதாக சம்மதித்தாள். ஆறுவை அழைத்து கொண்டு வீடு வரும் வழியில் விஹான் மைதிலிக்கு அழைக்க, அவர் இப்போதே காரில் வந்து கொண்டிருப்பதாகவும் நடந்த அனைத்தையும் மளமளவென கூற அந்த பக்கம் கேட்டு கொண்டிருந்தவன் இன்பமாக அதிர்ந்தான். ஆறு அவர்கள் வீட்டில் 2 நாட்கள் தங்கப் போவதை அறிந்து அந்த நிமிடமே ஓடி சென்று அவளை காண பரபரத்த மனதே வேலைப்பளுவின் காரணமாக உடனே அவனால் செயல்படுத்த முடியவில்லை. விஹான் மைதிலிக்கு அழைத்ததே தான் வர தாமதமாகும் என்று சொல்லத்தான். ஆனால் இப்போது இருக்கும் வேலையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு ஓட மனம் பரபரத்தது. ஆனால் அவனுக்காக காத்திருந்த வெளிநாட்டினரோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டி இருந்ததால் அதை தவிர்க்க முடியாமல் அங்கு சென்றான். எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு வேகமாக வீடு வந்து சேர்ந்தவனின் கண்கள் உள்ளே நுழைந்தது முதலே வீட்டை அலச அவனின் தேவதை மட்டும் கண்ணில் படவில்லை. இரவு 9 மணி ஆகியிருக்க அனைவரும் அவரவர் அறையில் அடங்கியிருந்தனர். விஹான் தன் அறைக்கு சென்று குளித்து தயாராகி கீழே வந்து சாப்பிட அமரவும் அதற்காகவே காத்திருந்த மைதிலி பரிமாறினார். கையும் வாயும் அதன் வேலையை செய்ய கண்கள் தன் வேலையை செவ்வனே செய்து கொண்டிருந்தது. எந்த அறையில் அவள் தங்கி இருக்கிறாள் என அறிந்து கொள்ள விருந்தினர் அறையிலேயே பார்வையை பதித்தபடி தன் பணியில் மைதிலியை மறைமுகமாக கேட்க, ஆறு பூஜிதாவின் அறையில் தங்கியிருப்பது தெரிந்தது. அது விஹானின் மனதை 2 வகைகளில் சந்தோஷிக்க செய்தது. ஒன்று, ஆறு விருந்தினர் அறையில் தங்காமல் வீட்டினர் போல் உரிமையோடு தன் தங்கை அறையில் தங்க வைக்கப்பட்டிருந்தது. மற்றொன்று, அவர் தங்கியிருந்தது அவனுக்கு அடுத்த அறையில். தன் அறைக்கு செல்ல பூஜியின் அறையை கடந்து செல்கையில் மூடியிருந்த கதவை பார்த்தபடியே சென்றான். தன் அறை பால்கனியில் வெகு நேரம் நின்றிருந்தவன் பக்கத்து பால்கனியில் அவள் தென்படுகிறாளா என தேட, அறையோ இருளில் மூழ்கியிருக்க பால்கனி கதவு மூடப்பட்டு இருந்தது. மதியம் இங்கு வந்தவள் அப்போதே வந்திருந்தால் பார்த்து இருக்கலாம் என மனம் சுணங்க, தூக்கம் வரும் போல் தெரியாததால் சற்று நேரம் மனதை திசை திருப்ப எண்ணி பூர்ணியின் அறைக்கு சென்றான். லேசாக கதவை தட்ட எண்ணி கை வைக்க அது திறந்து கொள்ளவே பூர்ணி என அழைத்தபடி உள்ளே நுழைந்தவன் இரவு விளக்கு ஒளியில் அவள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு இவளும் தூங்கிட்டாளா என ஒரு சலிப்போடு அவள் அருகில் சென்று அமர்ந்தான். 2 நாட்கள் இங்கு தான் இருக்கப் போகிறாள் என்று தெரிந்தாலும் இன்றைய நாளை வீணாக்கிட்டோமே என்று தான் தோன்றியது. மனம் முழுவதும் அவள் மேல் காதலே சுமர்ந்திருந்தவனுக்கு அந்த நினைப்போடே தலையணையில் சாய்ந்து கால்களை நீட்டி அமர்ந்தவனின் கவனம் தன் புறம் புரண்டு படுத்தவளின் மேல் திரும்ப அங்கு ஆறுவை கண்டு இன்பமாக அதிர்ந்தான். விஹான் கொஞ்சமும் இங்கு ஆறுவை எதிர்பார்க்கவில்லை. பூஜியின் அறையில் இருக்க வேண்டியவள் இங்கு என்ன செய்கிறாள் என யோசனை ஓடிய அதே நேரம் மெரூன் வண்ண சாட்டின் இரவு உடை அவள் மேல் பனி மேனியை தழுவி இருக்க, குழந்தையைப் போல உறகை கொண்டிருந்த குமரியை அத்தனை அருகில் கண்டவனின் மனம் தடுமாறத்தான் செய்தது.
மெல்ல அவளை நெருங்கி அவள் புறம் குனிந்து அவளை தலை முதல் பாதம் வரை ரசிக்க துவங்கியவனுக்கு அந்த பட்டு கன்னங்களின் மென்மையை தொட்டு பார்க்க ஆசை வர விரல்களை அவள் அருகே கொண்டு சென்றவன் ஒரு நொடி தயங்க. அப்போது பூர்ணி விஹானிடம் இவன் எதற்காக அவளை பற்றி கேட்கிறான் என தெரியாமல் மலமளவென ஆருவை பற்றி சொன்னதில் அவளின் தூக்கம் பற்றி சொன்னது நினைவு வர அதில் தைரியம் வர பெற்றவன் மெல்ல அவள் கன்னத்தை வருட அதன் மென்மையில் தன்னை தொலைத்தான். ஹே, நீ நிஜமா பூனைக்குட்டி தாண்டி, அவ்வளோ சாஃப்ட் என ஹஸ்கி வாய்ஸில் சொன்னபடியே தன் வருடலில் கண் முளைக்காமல் இருப்பவளைக் கண்டு சற்று தைரியத்தோடு முன்னேறி அவள் நெற்றியில் தன் முதல் முத்திரையை பதித்தான். அதோடு நிறுத்த முடியாமல் பிகான் தடுமாற ஆருவோ சற்று அசைந்து படுத்தவள் உறக்கத்திலேயே தன் முகத்தின் அருகில் குனிர்ந்திருந்தவனின் கழுத்தில் கை போட்டு அணைத்தபடி சுகமாக தன் தூக்கத்தை தொடர்ந்தாள். விஹானுக்கு இப்படி அவளின் அணைப்பில் கட்டுண்டு கிடப்பது பிடித்திருந்தாலும் ஒற்றை இதழ் ஒற்றலோடு நிறுத்த முடியாது. மேலும் மேலும் முன்னேற துடித்த மனதை அடக்க பெரும்பாடு பட்டவன் அவளிடமிருந்து விலக நினைக்க அதற்கு மனம் வராது. அவளின் அருகாமையை இழக்க விரும்பாது இரு மனதாக போராடியபடியே தலையை உணர்த்தியவனுக்கு அப்போதே தன் தங்கியின் அறையில் இருப்பது நினைவு வந்தது. அவள் வருவதற்குள் இங்கிருந்து செல்ல நினைத்தவன் இந்த நிலையில் தங்கை தன்னை பார்ப்பதை விரும்பாமல் மெல்ல ஆருவை தன்னிடமிருந்து விலக்கிவிட்டு எழுந்தான். அவளை கண்களால் படம் பிடித்து மனதிற்குள் நிரப்பியபடியே வெளியேற நினைத்து 2 அடி வைக்கவும் பூர்ணி அறைக்குள் நுழையவும் சரியாக இருந்தது. விஹானை இங்கே கண்டதும் ஆச்சரியத்தோடு அவனை நெருங்கி என்ன அண்ணா என கேட்டவளை கண்டு புன்னகைத்தவன் சும்மா வந்தேன்டா, தூக்கம் வரல, நீனு நினைச்சு உள்ளே வந்தா மேடம் என சிறு கிண்டலோடு கூற பூர்ணி விஹானை கண்டிக்கும் பார்வை பார்க்க நினைத்து முடியாமல் சிரித்து வைத்தாள். இவ என்ன இங்கே பூஷி ரூம்ல இருக்கிறதா தானே மாம் சொன்னாங்க எனவும் ஆமாண்ணா, நான் தான் இங்கே கூட்டிட்டு வந்தேன், மந்ததிலிருந்தே படிச்சுட்டே இருந்தா, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமேன்னு கூட்டிட்டு வந்தா, பேசிட்டு இருக்கும் போதே தூங்கிட்டா கும்பகர்ணி என சிரித்தாள். அதே கேட்டு ஒரு சிறு புன்னகையோடு தோல் குலுக்கி ஓ என்றபடியே ஓகேடா குட் நைட் என நகர்ந்தவன் அப்போதே நினைவு வர அவளையும் அவள் கையில் இருந்த ஃபோனையும் பார்த்தபடி ஆமா நீ எங்கே போயிட்டு வர என்றான். ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வந்ததுன்னா இப்போ செஞ்சுட்டு இருக்கிற ப்ராஜெக்டில் இருந்து டவுட், அதான் எக்ஸ்பிளைன் செய்ய வேண்டி இருந்தது. இவ தூக்கம் கலையாம வெளியே போய் பேசின எனவும் யாரு மேடம் எழுந்திருவாங்க என சிறு கிண்டலோடு கேட்டவன் மனக்கண்ணில் சற்று நேரத்திற்கு முன் அவன் செய்தது செயல் நினைவு வர முகம் சிவந்து விசிக்க அதை தங்கைக்கு காட்டாது அங்கிருந்து அகன்றான். அவளிடம் கட்டுண்டு கிடந்தவனை தன் கரடி பொம்மை என நினைத்து ஆறு இன்னும் தன்னோடு சேர்த்து அணைக்கவும் இதற்கு மேல் தன்னை கட்டுப்படுத்த முடியாது என்ற நிலைக்கு சென்றவன் செல்லமாக அவளின் மூக்கு நுனியை கடிக்கவும் அதில் சிறு சினுங்களோடு அசைந்து படுத்தவளிடம் இருந்து கிடைத்த சிறு இடைவெளியில் நகர்ந்து அமர்ந்தான். தன் தலையணையில் சாய்ந்து அமர்ந்து ஒரு நொடி மூச்சை இழுத்துவிட்டு தன்னை சமப்படுத்தி கொண்டவன் ராட்சசி, நானே பக்கத்தில் இவளை வச்சுக்கிட்டு தள்ளி இருக்க முடியாமல் தவிக்கிறேன், இதில் இவ வேற படுத்துறா, கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தா இன்னைக்கு இவளை பூஜையை போட்டு இருப்பேன் என தலையை அழுத்த கோதியபடியே அவள் முகத்தை பார்த்து மெல்ல முணுமுணுத்தவன் அப்படி மட்டும் பூஜை போட்டு இருந்தா பத்திரகாளி காலையில் எழுந்ததும் சாமியாடி இருப்பா என சிரித்து கொண்டான். பெருசா என்ன செஞ்சிட போறா, 2 குதி குதிப்பா, 4 திட்டு திட்டுவா, பொண்டாட்டிக்கிட்ட திட்டு வாங்காத புருஷன் இந்த உலகத்திலேயே இல்லை, நீ போடு பூஜையை, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் என அவன் மனசாட்சி தூண்டிவிட திரும்பி ஆறுவே பார்த்த விகான் என தலையசைத்து மறுத்தான். என்னோடது வெறும் உடல் சார்ந்த தேடல் இல்லை, மனம் சார்ந்த தேடலுடன் சேர்ந்தது. உடல் தேவை மட்டும்தான் என்று நினைத்திருந்தால் எப்போதோ அதை நிறைவேற்றி இருப்பேன். ஆனால் எனக்கு அவள் முழுமனதாக என் மனதில் எப்படி அவள் நீக்கமர நிறைந்து இருக்கிறாளோ அதே போல அவள் மனம் முழுக்க நானும் என் மேல் அவள் கொண்ட நேசமும் பொங்கி இருக்கணும் என்றபடியே ஆறுவை சில நிமிடங்கள் இமைக்காது பார்த்தவன் இத்தனை நாள் அவளுக்கு என்கிட்ட இருந்து ஏன் விலகி இருக்கிறாய் என்று புரியாமல் குழம்பி நின்றேன். ஆனால் இப்போதுதான் புரிகிறது, அவள் விலகி நிற்கவில்லை, என்னைத்தான் விலக்கி நிறுத்தியிருக்கிறாள் என்று. முதலில் அது ஏன் என தெரிந்து கொள்ள வேண்டும், அதற்கு பிறகே எல்லாம் சரியாகும் என தன் மனசாட்சிக்கு சமாதானம் சொல்லியவன் படுத்து உறங்க துவங்கினான். 10 நாட்கள் கடந்திருந்தது. ஆறுவிற்கு கல்லூரி திறந்திருக்க அவள் சென்று வர துவங்கியிருந்தாள். வழக்கம் போல கல்லூரி பேருந்தில் செல்ல நினைத்தவளை மைதிலி டிரைவரோடு காரில் செல்லுமாறு கூறி சம்மதிக்க வைத்திருக்க வேணுமென்றே அவள் கிளம்பும் நேரத்தில் கிளம்பி ஜெய்யின் முன்னால் அமர்ந்து காலை உணவு அருந்தியபடியே அவள் வாயாலேயே நீயே அவளை கூட்டி கொண்டு போய் விடலாமே என சொல்ல வைத்து அதற்கு நேரமில்லாமல் தயங்குவது போல தயங்கி சரி காலையில் மட்டும்தான் முடியும், மாலையில் டிரைவரோடு வரட்டும்
என ஒத்துக்கொண்டு அவர் முன்னால் என்ன சொல்லி மறுப்பது என தெரியாமல் விழித்த ஆருவையும் அரைமனதாக சம்மதிக்க வைத்து இருந்தான். இப்படியே 1 மாதம் சென்று இருக்க விஹானோடு கல்லூரியில் காலையில் செல்பவள் மாலையில் டிரைவரோடு வீடு திரும்பி கொண்டிருந்தாள். அன்றும் அதே போல மாலை வகுப்பு முடிய காத்திருந்தவர்களுக்கு அவர்கள் கல்லூரி இருந்த பகுதியின் திருப்பத்தில் 2 ரவுடி கும்பலுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் பிரபல ரவுடி வெட்டி கொல்லப்பட்ட தகவல் கிடைத்தது. அந்த பகுதி முழுக்க கலவரமாக இருக்க போலீஸ் குவிக்கப்பட்டு இருந்தாலும் ரவுடிகள் தங்கள் அராஜகத்தை நிறுத்தவில்லை. போவோர் வருவோர் மேலெல்லாம் கல்லெறிந்து கொண்டும் ஒரு வாகனத்தையும் அந்த பக்கம் செல்ல விடாமல் அடித்து உடைத்து கொண்டும் இருந்தனர். அது வேறு ஒரு வழி பாதை. அந்த பக்கமாகத்தான் செல்ல வேண்டியிருந்தது. இதை அறிந்து கடைசி பாட வகுப்பை கூட ரத்து செய்துவிட்டு கல்லூரி விட்டும் கூட யாராலும் வெளியே செல்ல முடியாத நிலை. உள்ளேயே இருப்பது ஒரு வகையில் இவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தாலும் கூட எவ்வளவு நேரம் இங்கேயே இருக்க முடியும்? அடுத்து இங்கும் நுழைந்து பிரச்சனை செய்ய மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம் என்ற பயத்தோடு மாணவ மாணவிகள் மட்டுமல்லாது பேராசிரியர்கள் முதற்கொண்டு அனைவரும் தவித்து கொண்டிருந்தனர். 2 சக்கர வாகனம் வைத்திருக்கும் சிலர் கல்லூரிக்கு பின்பக்கமாக உள்ள பகுதியில் 2 கட்டிடங்களுக்கு இடையே உள்ள இடைவெளியில் புகுந்து சென்று 2 வீதிகளை கடந்து சுற்றி கொண்டு சென்று கொண்டிருந்தனர். அப்படி செல்வோரோடு சிலர் உடன் சென்று அங்கு இறங்கி கொண்டு கிடைக்கும் பேருந்திலோ ஷேர் ஆட்டோக்களிலோ எது கிடைக்கிறதோ அப்படி சென்று கொண்டிருக்க காரிலும் கல்லூரி பேருந்திலும் செல்பவர்கள் மட்டுமே செய்வதறியாது திகைத்து நின்று இருந்தனர். ஆர்வம் தன் தோழிகளோடு அடுத்து என்ன என்று தெரியாமல் முழித்து கொண்டு நின்றிருந்தாள். டிரைவர் தன் வேலையை சரியாக செய்ய எப்பொழுதோ வந்துவிட்டிருக்க எப்படி இங்கிருந்து போவது என்பதுதான் இப்போதைய கேள்வி. அந்த நேரம் அவர்கள் அருகில் தன் 2 சக்கர வாகனத்தோடு வந்த ஆருவின் வகுப்பு தோழன் அவளை கொண்டு சென்று விடுவதாக சொல்லி அழைக்க டிரைவரை எப்படி விட்டு செல்வது என்று குழம்பி போய் நின்றிருந்தாள். கல்லூரி வாயிலில் பதட்டமாக நின்றிருந்தவளின் அருகில் உரசுவது போல் வந்து நின்ற ராயல் என்ஃபீல்டை கண்டு அதிர்ந்தவள் 2 அடி பின்னுக்கு நகர்ந்தவரை வண்டியில் அமர்ந்திருந்தவனை முறைத்து பார்த்தபடியே ஏதோ சொல்ல வாய் திறக்கவும் தன் ஹெல்மெட்டை ஸ்டைலாக கழட்டினான் விஹான். விஹானை இப்போது இங்கு கொஞ்சமும் எதிர்பார்க்காததால் அதிர்ந்தவள் அவன் கண்ணாலேயே வந்து ஏறு என்று அழைத்ததைக் கண்டு அவனையே குழப்பத்துடன் பார்க்க மீண்டும் அவளுக்கு கண்ணாலேயே கட்டளையிட்டான் ஏறி அமரும்படி. இவர் பெரிய நாட்டிய பேரொளி கண்ணாலேயே பேசுவார் என மனதிற்கு வறுத்தெடுத்து கொண்டே டிரைவரை திரும்பி பார்த்தபடியே சென்று அவன் பின்னால் ஏறி அமர்ந்தவள் யதார்த்தமாக தன் பையை இருவருக்கும் இடையில் வைக்க சற்றென்று திரும்பி ஆருவை முறைக்க இப்போ எதுக்கு முறைக்கிறான் என நிமிர்ந்து பார்த்தவளை சட்டை செய்யாமல் இருவருக்கும் இடையில் இருந்த பையை பட்டென்று எடுத்து அங்கு நின்றிருந்த டிரைவரிடம் வீசியவன் காம்பவுண்டுக்குள்ளேயே சேஃபா இருங்க, எல்லாம் கிளியர் ஆன பிறகு மூவ் பண்ணா போதும் எனவும் சரி என்று அவர் தலையசைத்த அடுத்த நொடி புயல் வேகத்தில் வண்டியை கிளப்ப அதில் அவன் மேல் வந்து மோதியவள் அவனின் தோள்களை இறுக பற்றி கொண்டாள். பயத்தில் ஆறு வந்து மோதியதையும் பின் இறுக பற்றி கொண்டு அமர்ந்திருந்ததையும் கண்டவனின் உதடுகள் ரகசிய புன்னகையை சிந்தியது. அந்த 2 கட்டிடங்களுக்கு இடையில் இருந்த குறுகிய பகுதியை கடக்கும் வரையில் வேகத்தை குறைத்தவனிடமிருந்து சற்று தள்ளி அமர்ந்து பெருமூச்சுடன் தன்னை நிலைப்படுத்த முயன்றவளை கண்டவன் அதற்கு சந்தர்ப்பமே அளிக்காமல் மீண்டும் தன் வேகத்தை கூட்ட மறுபடியும் அவன் மேல் வந்து மோதி அவனையே இறுக பற்றி கொண்டாள். 21 வயது ஆகியிருந்தாலும் திருமணம் முடிந்து இருந்தாலும் ஒரு கூட்டு குடும்பத்தில் இத்தனை பேரின் செல்ல பிள்ளையாக வளர்பவளை ஒருவர் மற்றி ஒருவர் உள்ளங்கையில் வைத்து தாங்குவதால் இன்னமும் சில விஷயங்களில் குழந்தைதான் ஆறு. திடீரென்று இப்படி ஒரு சூழ்நிலை வரவும் அது எப்படி கையாள்வது என தெரியாமல் தவித்து கொண்டிருந்தவளால் அது டிரைவரிடம் கூட காட்டிக்கொள்ள முடியவில்லை. உள்ளுக்குள்ளேயே பயப்பந்து உருண்டு தொண்டையே அடைக்க நல்லபடியாக வீடு போய் சேருவோமா என தவிப்போடு நின்று கொண்டிருந்தவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை விஹானை. நடந்த கலவரத்தில் என்ன ஆனதோ யாருக்கும் அலைபேசியில் இணைப்பு கிடைக்கவே இல்லை. அப்படி இருக்கையில் டிரைவர் எத்தனையோ முறை முயன்றும் அவரால் விஹானை தொடர்பு கொள்ள முடியாமல் போக அவருமே பதட்டத்துடன் தான் நின்றிருந்தார். விஹான் வருவான் என்று ஆறு கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அவ்வளவு ஏன் அவனுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற நினைப்பு டிரைவருக்கு வந்த நினைப்பு கூட அவளுக்கு வரவில்லை. அப்படி இருக்கையில் அவனை கண்ட நொடி அவளையும் அறியாமல் ஒரு நிம்மதி எழுந்தது. அது தனியாக தவித்து கொண்டிருந்த நேரத்தில் தன் நெருங்கிய வட்டத்தை சேர்ந்த ஒருவர் பார்த்த நிம்மதி. ஆனால் செய்தி கேள்விப்பட்ட நொடியிலிருந்து அவன் துடித்த துடிப்பும் அங்கிருந்து வெளியேற என்னென்ன சாத்தியக்கூறுகள் என நேரம் கடத்தாமல் ஆராய்ந்து அதை செயல்படுத்தி அவளை நேரில் சென்று காணும் வரையிலும் அலைபேசியிலும் கூட தொடர்பு கொள்ள முடியாமல் அவன் துடித்தது அவனுக்கு மட்டுமே தெரியும். இப்படி ஒன்றாக வாழ்க்கை பயணத்தில் பயணிக்கும் இருவர் ஒருவர் காதலாகவும் மற்றொருவர் பாதுகாப்பான துணையாகவும் எண்ணி 2 சக்கர வாகனத்தில் பயணித்து கொண்டிருந்தனர்.